தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு அல்லது நாளை உயரப்போகும் எரிபொருட்களின் விலைகள். இன்று இரவு ஏற்பட போகும் திடீர் மாற்றம், பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு. 15 பேர் கூர்மையான ஆயுதங்கள், போதைப் பொருட்களுடன் கைது. மத போதகரின் உயிரை பறித்த சம்பவம், விசாரணைகள் தீவிரம். 600க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தும் ஜனாதிபதி செயலகம் ஹரணி வெளியிட்ட தகவல். யாழ் வனவிலங்கு சரணாலயம் அருகே துப்பாக்கிச் சூடு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் மீண்டும் ரத்து. யாழ் பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் மருமகனால் அடித்துக் கொலை சம்பவத்தால் பரபரப்பு. எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டண மாற்றம் குறித்து அமைச்சர் நலிந்த வெளியிட்டுள்ள தகவல். நாட்டின் 13 மாவட்டங்களுக்கு நாளை கடும் வெப்ப எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். எரிபொருள் விலை உயர்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார். இன்று அல்லது நாளை அரசாங்கம் எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல எரிபொருள் வழங்கும் QR குறியீடு இன்று நள்ளிரவுக்கு பிறகு புதுப்பிக்கப்படும். அதன்படி நுகர்வோர் ஞாயிற்றுக்கிழமை முதல் வரும் வாரத்திற்கு புதுப்பிக்கப்பட்ட QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை பெற வாய்ப்பு கிடைக்கும். இன்று வாகன பதிவு எண்ணில் ஒற்றை இலக்க எண்களை கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் நிலையங்களால் எரிபொருள் வழங்கப்படும். இதற்கிடையில் இன்று எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஒரு எரிபொருள் நிலையத்தில் இருந்து ஆர்டர் பெறப்பட்டால் அந்த ஆர்டர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரக்கே தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருப்பதாக முன்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த மழையுடன் தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதனால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இந்த அறிவிப்பானது இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் எனவும் இன்று இரவு 11 மணி அளவில் பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 2 பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 15 சந்தேக நபர்கள் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 வாள்கள் மற்றும் சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தால் இன்று காலை ரத்மலானை விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடமைப்பு தொகுதியில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டில் இருந்து பெறப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஆல்டோ தர்மைய என்ற எல்லாவள தர்மஸ்ரீ பெரேரா மற்றும் குறிப்பிட்ட ஆராய்ச்சிலகை கவிந்து தனஞ்சி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதோடு அவர்கள் அனைவரும் கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். ஹங்பெல்ல வனகாகொட பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ்ஸுடன் முச்சக்கர வண்டி ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக ஹங்பெல்ல போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் பிளியந்தல ஹொன்னந்தர பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய கிறிஸ்தவ மத போதகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி திடீரென கட்டுப்பாட்டு இழந்து எதிர் திசைக்கு மாறியுள்ளது. இதன்போது அவிசாவளையில் இருந்து கொழும்பு நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பஸ்ஸுடன் முச்சக்கர வண்டி நேருக்கு நேர் மோதியுள்ளது. இதனால் பலத்த காயமடைந்த போதகரும் அவருடன் பயணித்த மற்றும் ஒரு நபரும்
கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி போதகர் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த மற்ற நபர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை கங்வெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி செயலகம் தற்போது 634 வாகனங்களை பயன்படுத்துகிறது என்று பிரதமர் ஹரணிமர் சூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் ஜனாதிபதி செயலகம் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை 200க்கும் அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் பதவி காலத்தில் ஜனாதிபதி செயலகம் 733 வாகனங்களை பயன்படுத்தியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் ஜனாதிபதி செயலகம் எப்படி 634 வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயசிறி கேள்வி எழுப்பினார். வீணடிப்பை குறைக்கவும் குறைந்தபட்ச வாகனங்களை பயன்படுத்தவும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அப்படி இருக்க ஜனாதிபதி செயலகம் எப்படி 600க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் கேள்வி கேட்டார். அதற்கு பதிலளித்த பிரதமர், வாகனங்களின் பயன்பாட்டை குறைப்பதாக மட்டுமே அரசாங்கம் உறுதியளித்திருந்தது என்றார். வாகன பயன்பாட்டை குறைப்பதாக மட்டுமே நாங்கள் உறுதியளித்தோம், அதை செயல்படுத்தியும் விட்டோம். இந்த உண்மையை நாடாளுமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி செயலகத்தால் முன்னர் பயன்படுத்தப்பட்ட சுமார் 60 வாகனங்கள் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜால தேசிய பூங்காவில் உள்ள கிரிந்த பாப்புவா வனவிலங்கு சோதனை சாவடி அருகே துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்துள்ளது. இன்று காலை காரில் வந்த ஒரு குழுவினரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு குறித்த தகவலை தொடர்ந்து பாப்புவா வனவிலங்கு சோதனை சாவடியில் பணியில் இருந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட கார் தப்பி சென்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கின்றது. தப்பி சென்ற கார் மற்றும் சந்தேக நபர்களை தேடும் நடவடிக்கைகளை கிரிந்த காவல்துறை தொடங்கியுள்ளது. மேலும் இது தொடர்பாக சுற்றியுள்ள காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் துபாய் ஆகிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் தனது சில வானூர்தி சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி மார்ச் 21ஆம் தேதி முதல் மார்ச் 24ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இயக்கப்படவிருந்த UL 231 மற்றும் UL 232 ஆகிய வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த திடீர் மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய பயணிகள் தங்களது வானூர்தி பயணங்களின் தற்போதைய நிலை குறித்து நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடக பக்கங்களை தொடர்ச்சியாக அவதானிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலதிக விவரங்கள் அல்லது அவசர உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 சர்வதேச அளவில் +941177719779 ஆகிய இலக்கங்களின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மகளின் கணவனான 21 வயது மருமகனால் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சாவகச்சேரியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ்ப்பாணம் போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கலற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் போதில் உள்ள ATM இயந்திரத்தில் பணம் எடுத்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் இருவரையும் கைது செய்துள்ளனர்.
இதனையடுத்து அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் மருமகனின் தாக்குதலில் மாமியார் உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவுரையாளர் மருமகனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் யாழில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகள் உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எவ்வித தடையுமின்றி மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். இதற்கான அனைத்து அத்தியாவசிய நடவடிக்கைகளையும் அரசு தற்போது முன்னெடுத்து வருகின்றது. மின்சார நுகர்வு என்பது மாதத்திற்கு மாதம் மாறுபடக்கூடியது. சில காலங்களில் அதன் தேவை கணிசமாக அதிகரிக்கின்றது. உலக சந்தையின் நிலக்கரி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தற்போது அதிகரித்துள்ளன. சாதாரண காலங்களில் கோரப்படும் டெண்டர் விலைகளை விடவும் தற்போது அதிக விலைகளே காணப்படுகின்றன. இவ்வாறான சவாலான உலகளாவிய பொருளாதார சூழலிலேயே நாம் எதிர்கால தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணம் ஆகிய அனைத்தும் உலக சந்தையில் நிலக்கரி மற்றும் மசகு எண்ணெய் விலைகளில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் தொடர்பான சில அறிக்கைகள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. அவை குறித்த முறையான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் நாளை வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுடன் அனுராதபுரம், மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பச்சூட்டன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என அந்த எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவானது நாளை அதிகரித்து காணப்படும் என்பதால் பொதுமக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் தங்கியிருப்பது உடல் ரீதியான சோர்வை ஏற்படுத்தும் என்பதோடு இத்தகைய காலநிலையில் தொடர்ந்து கடினமான பணிகளில் ஈடுபடுவது தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துமாறும் நிழலான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்துவதுடன் அவசியமற்ற வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.